ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹிந்தியில் ஹந்தான் என்ற டீ எஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ இங்கேயே நம்ம இங்கே வந்தோம் இன்னைக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஏன் வந்தோன்னு சொன்னால் பெக்கவுட் ட்ரைல், த ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ட்ரெக்கிங், அதாவது பிக் ட்ரெக் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க அதை பற்றி பேசலாம். ஹந்தான் ட்ரையல் மேப், பெக்கவுட் ட்ரைல், இது ஹந்தான சிலோன் டீ மியூசியம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல் ஆஃப் 300 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து இந்த 300 கிலோமீட்டர்ஸை 22 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஏன் பிரித்தாங்க, இந்த பெக்கவுட் ட்ரைல் ஏன் வந்துச்சு, அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஹந்தான டீ மியூசியம். நம்மளோட ட்ரெக்கிங் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டீ மியூசியம் வந்து 1925 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீ ஃபேக்ட்ரி ஒன்று. இப்போ அது அந்த ஓல்டு திங்ஸு, ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு மியூசியம் ஆகிட்டாங்க. இது தான் மேப், பெக்கவுட் ட்ரைல் மேப். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம நடைப்பயணத்தை தொடருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவில் நிறைய பேர்த்துக்கு பெக்கவுட் ட்ரைல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது தான் பெக்கவுட் ட்ரைலோட மேப், ஃபுல் ரூட் மேப். இது வந்து ஸ்டார்ட் ஆகுது கேண்டி ஹந்தான, இப்போ நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து அப்படியே ஹெட்டன் வழியாக எல்ல, அப்புறம் திமோதர, குடப்புசலாவை போயிட்டு நுவரெலியாவில் ஒரு டீ எஸ்டேட்டில் முடியுது. இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் தூரம். இதை 22 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. அப்படியே இதில் வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 1860களில் கிட்டத்தட்ட 18-19வது நூற்றாண்டில் இலங்கையில் தேயிலையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போயிருப்பாங்க, அந்த கொண்டு போனதுக்கான அவங்க யூஸ் பண்ண பாதை தான் இந்த பெக்கவுட் ட்ரைல் ட்ரெக்கிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம நாட்டை ஆண்டுக்கு இருந்தது பிரிட்டிஷ். ஸோ அந்த டைமில் எப்படி இதை இந்த டீயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளோட வரலாறை எடுத்து பார்த்து 2022-23களில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பெக்கவுட் ட்ரைல். அதை கண்டுபிடிச்சவர் மிஸ்டர் மிகுவேல் கூனட். இவர் தான் இவர் இதை கண்டுபிடிச்சிருந்தாலும் இவருக்கு மட்டும் தனியாக இதை மெயின்டைன் பண்ண இயலாது. இவருக்கு சப்போர்ட்டிவாக யூரோப்பியன் யூனியன் நிறுவனமும் யூஎஸ் டூரிசம் ப்ரொமோட் நிறுவனமும் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக மெப் பண்ணி 2022-2023 கம்ப்ளீட் பண்ணி டூரிசமுக்கு இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேமஸே வந்து ஒரு டீ எஸ்டேட்டில் இருந்து இன்னொரு டீ எஸ்டேட்க்கு காட்டு வழிப்பாதை, கிளைமேட், இதெல்லாம் நம்ம இந்த ஒரே ட்ரெக்கிங்கில் பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நம்மளோட முன்னோர்களோட டெக்னாலஜிஸ், அப்புறம் இயற்கையோட அழகு எல்லாத்தையுமே, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ட்ரெக்கிங்கில் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது அந்த 300 கிலோமீட்டரில் 22 ஸ்டேஜஸில் முதலாவது ஸ்டேஜ். ஸோ மெப்படி இந்த ரூட் தான் காமிக்குது. வாங்க நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே பேசுவோம் இதை பற்றி. ஓகே, நம்மளோட பெக்கவுட் ட்ரைல் மெப்படி நம்ம ரைட் சைடு இருக்க ரூட்டில் தான் போகணும். வாங்க பேசிக்கிட்டே போவோம். இப்போ நம்மளோட வந்த ஒருத்தர் வந்து பாதையை தவற விட்டார். இப்போ அவர் வந்துக்கு இருக்காரு பாருங்க. அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகணும். இப்போ நம்ம அவரை கூப்பிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. முதலாவது ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கீ பாயிண்ட் வந்து இந்த நேஷ்னல் ட்ரைனிங் சென்டர். இதை வந்து ஷூட்டிங் கிளப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பயிற்சி எடுக்கிற நிலையம், ஷூட்டிங்கான பயிற்சி எடுக்கிற நிலையம். இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணி தான் நம்ம இந்த பெக்கவுட் ட்ரைலை கண்டினியூ பண்ணணும்.
இது வந்து லாஸ்ட்டாக நடந்த சைக்ளோனில் வந்த மண் சரிவுன்னு நினைக்கிறேன். போக இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் போல். வாங்க கண்டினியூ பண்ணோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நெக்ஸ்ட் கீ பாயிண்ட். இது வந்து சுகர் குவாரண்டைன் சென்டர் ஒன்று அந்தானையில் இருக்குது. இதெல்லாம் பாஸ் பண்ணி தான் நம்ம பெக்கோ ட்ரையல் கண்டினியூ பண்ணணும். இந்த முதல் ஸ்டேஜை பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 12.8 கிலோமீட்டர்ஸ் கேண்டி அந்தானையிலேருந்து கலா டவுன் அந்த எண்டிங் பாயிண்ட். 12.8 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்கணும் முதல் ஸ்டேஜில். இந்த முதல் ஸ்டேஜில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது. அது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டியானா ஜோன்ஸ் அவரோட இந்த டெம்பிள் ஆஃப் த தூம் அப்படின்னு சொல்கிற இங்கிலீஷ் மூவி வந்து இங்கே ஒரு லொக்கேஷனில் தான் ஃபிலிம் பண்ணாங்க. அதை பார்க்கலாம். பிறகு அந்த 7 ஹீல்ஸ் பீக் அந்த மேலே தெரியுது இல்லையா, அந்த மலைத்தொடர், அது ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான். அதை பார்க்கலாம். அப்புறம் டீ பிளான்டேஷன், சின்ன ஸ்மால் வில்லேஜஸ், ப்ரோக்கன் ராக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நான் காட்டுறேன். வாங்க கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் இந்த பிக்கோ ட்ரெயிலை கண்டினியூ பண்ணுறதுக்கு வெளிநாடுகள்லேருந்து வராங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து இதை கண்டினியூ பண்ணாட்டி வேலையே இல்லை. அதான் லீவ் போட்டு வீட்டில் தூங்குறதுக்கு பதிலாக சரி வாங்க காடு மலையெல்லாம் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. நான் வந்து ரசித்ததை எனக்கு மட்டும் வச்சுக்காமல் இந்த சேனல்லையும் ஓகே அப்லோட் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ணுது. இதோ நண்பர்கள் உங்களுக்காக அடுத்து ஒரு அழகான வியூ பாயிண்ட். என்ன விசேஷம்னு சொன்னால் நம்மளை கூட்டிகிட்டு வந்த கைடு பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கார் அவர் பாட்டுக்கு. நம்ம இனி பிக்கோ ட்ரைல் மேப் யூஸ் பண்ணி தான் போகணும். இது வந்து ஒரு ஒஃபிஷியல் ஆப் ஒன்று இருக்குது பிக்கோ ட்ரைல். நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன அமௌண்ட் ஒன்று எடுப்பாங்கன்னா பிக்கோ ட்ரைல் ஆப் ஃப்ரீ. அந்த ரூட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு சின்ன பிக்கோ ட்ரைல் பாஸ்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ நம்ம அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சின்ன ஒரு கணக்கு ஒன்று வெட்டுவாங்க. அதை எடுத்தால் நம்ம லைவ் லொக்கேஷனில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். நம்ம எங்கேயும் மிஸ் ஆக மாட்டோம். ஸோ அது வெரி யூஸ்ஃபுல் பிக்கோ ட்ரைல் போகிறவங்களுக்கு. ஸோ இந்த இடமெல்லாம் பாருங்களேன் அப்படியே நேச்சராக இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் தெரியும், அது வந்து உடக்கந்த மெடிடேஷன் சென்டர் அப்படின்ற பெக்கட் ரைட் மேப்பில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பன்சலைன்னு சொல்லுவாங்க, அதை அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக நேச்சர், நிம்மதியாக இருக்கலாம். நம்ம மொழியில் சொல்கிறதா இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ சுற்றி பாருங்கள், ஒரு வெஹிக்கிள் சத்தம் இல்லை, ஒரு ஹோன் இல்லை, ஃபுல்லாக பறவைகளோட சத்தம், காற்று, ஃபுல்லாக நேச்சர், நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்களில். ஸோ அதனால் நீங்கள் பெக்கோட் ரைட் கண்டிப்பாக ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த ராக்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே நேச்சுரலாகவே இருக்குது. இந்த டெம்பிள் தான் அந்த டெம்பிள் நான் சொன்னது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான தேயிலை மலை, அங்கே ஆட்கள் தேயிலை கொண்டு விற்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி போகக்குள்ள நம்மளுக்கு அடுத்த ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் தான் நான் சொன்ன முதல்ல இந்தியானா ஜோன்ஸ் ஃபிலிம், இங்கே ஃபிலிம் பண்ண லொக்கேஷன் தான் இது. ஸோ அந்த ஃபிலிம்ட சில பல கிளிப்ஸையும் நான் போட்டிருப்பேன். கிளிப்ஸ்னால் வீடியோ கிளிப்ஸ் இல்லை, ஃபோட்டோஸ் தான் கேப்சர் பண்ணது. ஸோ மேலே உள்ள ரூட்டில் போனால் தான் அந்த லொக்கேஷன் வரும், அதையும் பார்ப்போம் வாங்க. இன்னும் அங்கே ஒரு அந்த மூவியில் சின்ன வில்லேஜ் ஒன்று செஞ்சுருப்பாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ அந்த வில்லேஜ் வந்து இந்த லொக்கேஷனில் தான் செஞ்சுருக்காங்க. யாராச்சும் நம்ப முடியுதா? யாராலையும் தான் பாருங்கள், நம்ம நாட்டில் உள்ளது நம்மளுக்கே தெரியாது. அடுத்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகக்குள்ள அடுத்த ஒரு கீ பாயிண்ட் தான் ப்ரோக்கன் ராக். அதோட ஃபோட்டோவும் போட்டு விட்றேன் பாருங்கள். அது நேச்சுரலாகவே அது வெடிச்சிருக்குதா இல்லாட்டி அந்த மூவிக்காக அதை ப்ரோக் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நேச்சுரலாகவே. இந்த பாருங்கள் அந்த சைன் போர்டு விளங்குது, அதுதான் பெக்கட் ரைட் சைன் மார்க். அப்படியே கீழே அந்த கல்லை பார்த்துட்டு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அழகான வியூன்னு விளங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பாருங்க, கேமராமேன் காட்டுறாரா வீடியோவை, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வியூ. நம்மளோட நம்ம கைடு வந்து ரிட்டர்ன் போயிட்டாரு, நம்மளை விட்டுட்டு. பரவாயில்ல, ஓகே, பிரச்சனை இல்லை, போகட்டும். ஏன்னா நம்ம இன்னொரு ரிட்டர்ன் இந்த ரூட்டில் வரமாட்டோம், ரிட்டர்ன் நெக்ஸ்ட் ஸ்டேஜை கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். அதனால் அவர் போகட்டும், அவரும் பாவம். ஓகே, நம்ம பேசிக்கிட்டே கண்டினியூ பண்ணுவோம். இங்கிட்டு தேயிலையெல்லாம் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி துப்புரவு பண்ணி வச்சுருக்காங்க, தேயிலை மலையெல்லாம். இருந்தாலும் இந்த இயற்கையோட அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம மலையகத்தில் உள்ள ஆட்கள். நானும் மலையகம் தான், நான் பிறந்தது ஒரு எஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ பெருமையாக இருக்குது நம்மளை நினச்சிக்கவே. கைஸ் வாங்க, இன்னொரு மேட்டர் ஒன்று காட்டுறேன். இந்த கல்லெல்லாம் எவ்வளோ பழசுன்னு தெரியா, ஆனால் மற்ற ட்ரெயில் போனவங்க பார்த்தாங்கன்னு தெரியலை. நான் பார்த்தோன்னே இதில் சின்ன ஒரு டிசைன் விளங்குனுச்சு. அந்த டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லில் பாக்ஸாக ஒரு ஷேப் டிசைன் ஒன்று தான் இருக்குது. அது நேச்சுரலாக உருவாங்கினதா இல்லாட்டி நேச்சுரலாக தான் உருவாக இருக்கணும். கேமராமேன் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க கிட்டத்தில் வந்து. ஆனால் அது அழகாக இருக்குது. தான் நேச்சுரலோட பாருங்கள், நேச்சுரல் பியூட்டி கோட் மிகவும் கிரேட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம தேயிலை மலை உள்ளுக்கு தான் வந்துக்கிருந்தோம். இப்போ ஃபாரஸ்ட் ஹைக்கிங் ரூட் வந்துட்டோம். இது சின்ன ஒரு ஒத்தையடி பார்த்து தான், 2 பக்கம் காடு.
இதில் நடக்கிறதுக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. சுற்றி மலைக்கு கீழே காடுக்கு நடுவில் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறது நினைக்கிறப்ப கொஞ்சம் அள்ளு விடுது. இருந்தாலும் நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஹைக்கிங்காக இருக்குது. நிறைய பேர் என்னோடய கெட்டப்பை பார்த்து சிரிப்பீங்க. ஏன்னா என் தம்பியை என்னை பார்த்து சிரிச்சிட்டாப்புல. இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் ஒரு ஹைக்கிங் கியருக்கான ஒரு ட்ரெஸ் கோட். இதில் வந்து இந்த ட்ரெஸ் கோடில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. குயிக் ட்ரை, ப்ரீதபிள், ரிப்புஸ்டாப்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஃபேப்ரிக். ஸோ இந்த மாதிரி ஹைக்கிங் கியர்ஸ் ஸ்ரீலங்காவில் எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் ஸ்கேன் அல்பைன். ஏன்னா இவங்க வந்து ஸ்ரீலங்காவிலே தயாரித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் விற்பனை செய்கிறாங்க. ஸோ தரமான ஹைக்கிங் கியர்ஸ், ஹைக்கிங்க்கு தேவையான ட்ரெஸ் கோட் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. உங்களோட அவுட்லெட் வந்து கொலம்போ, கெண்டி, எல்லை இந்த 3 பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹைக்கிங் போகிறதா இருந்தால் அவ்வளோ எக்யூப்மெண்ட்டு இவங்கள்ட்ட இருக்குது. டென்ட், ஸ்லீப்பிங் பேக், இந்த மாதிரி ட்ரெஸ், பேக் பேக் எல்லாம் தேவையான ஐட்டம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸ்பெஷல் அவங்களே இதை ஸ்ரீலங்காவில் தயாரிக்கிறாங்க. அதனால பயம் இல்லாமல் தரமான திங்ஸ் எடுக்கலாம் அவங்கள்ட்ட. இந்த ஏரியா எங்கே இருக்கோன்னு தெரியல. ஆனால் ஏரியாவை பார்த்தோன்னே நம்ம அடுத்து ஒரு வில்லேஜுக்கு என்ட்ராக போகிறோன்னு தோணுது. வாங்க பாவம். எஸ், நம்ம ஒரு வில்லேஜுக்கு தான் என்ட்ராக இருக்கோம். இந்த வில்லேஜோட நேம் வந்து கித்துல் முல்லுன்னு சொல்லி பிகோட் ட்ரைல் மேப்பில் போட்டிருக்கு. கொழுந்து மடம் ஒன்று இருக்குது. கோவில் இப்போ தான் கட்டிக்கிருக்காங்க போல். இந்தப்பா அந்த ரொக்கில் ஒரு பிக்கப் ட்ரைல் சிம்பிளாக பார்த்தாச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போவோம். ரைட், அடுத்த ஒரு மேப், அதாவது இந்த ஊரை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. லொக்கேஷன் கித்துல் முல்லை, இந்த பிக்கப் ட்ரைல் கம்யூனிட்டியால் செஞ்சுருக்காங்க. வாவ், அக்கள் கொழுந்து நிற்கிறாங்க, தேயிலை பிடுங்கி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு அழகான லொக்கேஷன் ஒன்று. நம்ம கலா குரூப் வந்துட்டோம். அப்பா கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் ட்ரையலை. 2 ஹவர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கோம். என் பேக்பேக்கே ஒரு 6-7 கிலோ இருக்கும். ட்ரோனு, கேமரா எல்லாம் இருக்குது. அது உள்ளுக்கு அடிக்கிற வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, பிடிச்சது செய்யணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதில் சரி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அழகாக இருக்குது லொக்கேஷன். என்ன அதிசயம்னு பார்த்தா இந்த இடத்துலையும் ஆட்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஹோட்டலெல்லாம் போட்டு வீடுகள் சுற்றி வீடு இருக்குது. ஸோ பயம் இல்லாமல் நடக்கலாம் நம்மளுக்கு. கான்கிரீட் ரோட்டு இதெல்லாம் இப்போ செஞ்சுருக்காங்க. இந்த ரோடை ஆட்கள் நடமாடம் அடிக்கடி இருக்கனால இந்த ரோடெல்லாம் அங்கிட்டு செஞ்சுருக்காங்க.
12.8 கிலோமீட்டரை வந்து முடிச்சிட்டோம். கலா டவுன் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அடுத்து பிகவுட் ட்ரையல் 2வது ஸ்டேஜ் கலாவிலேருந்து லூல்கந்துரை போக போகிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி தாகணும். கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து கலா டவுன். ஓகே, நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு மாதிரி வெற்றிகரமாக முடித்து விட்டோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.